வெல்கம் டு கேஎம்ஜிஎஃப் ஆன்மீகம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, பூஜை அறை அமைப்பதற்கான சில எளிய குறிப்புகள் நம்ம பார்க்க போறோங்க. ஸோ வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, பூஜை அறை எப்பொழுதுமே வடகிழக்கு பகுதியில் இருந்துச்சுன்னா, இறையருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அப்படி நீங்க அமைக்க முடியாத பட்சத்தில மேற்கு மத்தியில் அமைச்சு, கிழக்கு பார்த்தவாறு சாமி படங்கள வச்சுக்கலாம். பூஜை அறையில் உள்ள சாமி படங்கள் கிழக்கு அல்லது வடக்கு திசையை பார்த்து இருக்கணும். குறிப்பா பூஜை அறைக்கு மேல பரண், படிக்கட்டு அமைக்கக்கூடாது. பூஜை அறை வந்து பார்த்தீங்கன்னா, தரை தளத்தில் அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்துச்சுன்னா, அதற்கு நேர் மேல அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்துட்டு டாய்லெட்டு, பாத்ரூமு மற்றும் பெட்ரூம் ஆகியவை வரக்கூடாது. பூஜை அறைக்கு பக்கத்திலேயுமே டாய்லெட்டு மற்றும் பாத்ரூம் வரக்கூடாது. பூஜை அறையை வடகிழக்கில் அல்லது மேற்கு மத்தியில் அமைக்க முடியாத பட்சத்தில, நீங்க வரவேற்பறை அதாவது ரிசப்ஷன்ல அல்லது சமையலறையில் சாமி படங்கள் கிழக்கு அல்லது நீங்க வடக்கு பார்த்து அமைச்சுக்கலாம். படுக்கை அறையில் பூஜை அறை அமைக்கவே கூடாது. அப்படி படுக்கை அறையில் அமைத்தால், அந்த அறையின் வடகிழக்கு பகுதியில் அமைச்சுக்கலாம். அதிலும் குறிப்பா பார்த்தீங்கன்னா, நாம் படுத்து உறங்கும்போது, நம் கால் எதிரே சாமி படங்கள் அமைவது போல இருக்கக்கூடாது. உடைந்த சாமி படங்கள உடனடியா வீட்டிலிருந்து அகற்றணும். பூஜை அறைக்கான நிறம் பார்த்தீங்கன்னா, பளபளப்பா இருக்கக்கூடாது. அதுக்கு பதிலா வெள்ளை அல்லது வெளிர் மஞ்சள் அல்லது வெளிர் நீலம் இது போன்று நீங்க அமைச்சுக்கலாம். சாமி படங்கள பார்த்தீங்கன்னா, எதிரும் புதிருமா வைக்கக்கூடாது. அதாவது ஆப்போசிட்டா வைக்கக்கூடாது. பூஜை அறைக்கு இரட்டை கதவு அமைவது சிறப்பு. பிரமிட் வடிவிலான கூரை அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஆற்றல்களை அதிகரிக்கும். பூஜை அறையில் உள்ள சாமி படங்கள் எப்போதுமே தரையிலிருந்து ஒரு அடிக்கு மேல தான் அமைச்சுக்கணும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து கேஎம்ஜிஎஃப் ஆன்மீகம் வீடியோ நீங்கள பாருங்க. இந்த வீடியோவ வந்து நம்ம தொடர்ந்து நம்ம கேஎம்ஜிஎஃப் ஆன்மீகம் சேனல்ல வீடியோ நம்ம போட போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.